வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 11th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு எதுக்கு மார்க்கெட் இவ்வளோ ஒரு ஃபால் வந்துருக்குது? நியர்லி 350 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுன் ஆயிருக்குது. நியர்லி 2% டவுன் ஆயிருக்குது. அதாவது யூஎஸ் வந்து ஈரானுடைய ப்ரொப்போசல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கு யூஎஸ் மார்க்கெட்டு இறங்க கிடையாது, அவ்வளோவா வந்து ரியாக்ட் ஆக கிடையாது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு எதுக்காக இவ்வளோ ஓவராக ரியாக்ஷன் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு வந்து மார்க்கெட் எதனால் இவ்வளோ ஃபால் ஆச்சு அப்படின்ட்டு. அந்த 6-7 பாயிண்ட் என்ன? அதாவது நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக் ஏதாவது ஒரு அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குதா அப்படின்ட்டு ஒரு மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எதனால் அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம பிரைம் மினிஸ்டர் கோல்டு வாங்காதீங்க, அதுக்கு அடுத்ததாக எல்லாம் வந்து மெட்ரோ ரயிலில் வந்து யூஸ் பண்ணுங்க, கார் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க, பெட்ரோல் டீசல் வந்து சேவ் பண்ணுங்க, அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு டீப்பான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் கொடுத்த மெசேஜ்னால நம்ம இந்தியன் எக்கனாமிக் ஏதாவது அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குதா அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கணும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் நான் போட்டிருந்தேன். அதுவரை எந்த ஒரு நியூஸுமே வர கிடையாது. எஸ்டர்டே ஈவினிங், அதாவது சண்டே ஈவினிங் என்னாச்சு அப்படின்னா, ஈரான் ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் வந்து மீடியேட்டருக்கு அனுப்புனாங்க. அந்த மீடியேட்டர் யார் அப்படின்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு 15 ப்ரொப்போசல் பாயிண்ட்ஸ் வந்து அனுப்புனாங்க. அந்த ப்ரொப்போசல் பாயிண்ட்ஸ் அனுப்பிட்டு வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் ஈரானுடைய பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே வந்து எதிரிக்கு தலை குனிய மாட்டோம். நாங்கள் வந்து எங்ககிட்ட வந்து சண்டைக்குன்னு வந்தால் நாங்கள் வந்து பதிலுக்கு நாங்கள் வந்து சண்டை போடுவோம். அதே மாதிரி நாங்கள் வந்து சரணடையவோ இல்லை வந்து பின்வாங்குவதோ எப்பவும் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். எங்கள் தேசிய நலனை நாங்கள் வந்து நிலைநாட்டுவோம், ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் அதில் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது வந்து அந்த 15 ப்ரொப்போசல் பாயிண்ட்டு பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட்டு வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஈரான் பிரசிடென்ட். ஈரான் பிரசிடென்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ்டர்டே நைட்டு யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற 15 பாயிண்ட்ஸும் வந்து டோட்டலி அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், இது வந்து எங்கள் டேபிளுக்கு வர வேண்டிய ஃபைல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நியூக்ளியர் பிளான்ட் வந்து டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு ஈரானும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அன்சர்டனிட்டி, இந்த நிலையற்ற தன்மை நடந்ததுனால தான் இன்னைக்கு மார்னிங், ஏர்லி மார்னிங் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியர்லி 0.5% டவுனில் ஓப்பன் ஆச்சு. 0.5% லைக் யூஎஸ் ஃபியூச்சர். ஆனால் யூஎஸ் ஃபியூச்சர் 0.5% டவுனில் ஓப்பன் ஆனது இப்போ வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது க்ரீனுக்கே வந்துருச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட்டு, அதாவது கொடுத்த காசுக்கு மேலே போகிறாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிராக நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மார்க்கெட்டு இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 25,000 வந்து 25,500 பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் இறங்கும். இப்போ வந்து இந்த 23,800 வந்து 24,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ரொம்பவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் வருமா, நம்ம வந்து இறங்கலாம் அப்படின்ட்டு நம்ம மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இந்த அமெரிக்கா ஈரானுடைய ப்ரொப்போசல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துருக்குது. ஓகேங்களா? பட் இன்னும் 7-8 காரணங்கள் இருக்குது. அதை நான் லேட்டர் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் நாஸ்டாக் இண்டெக்ஸ் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து 1.7% ஹையில் வந்து க்ளோஸ் இருக்குது. இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.47% தான் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஒரு பெரிய ஃபால்லாம் கிடையாது. லாஸ்ட்டு ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே நியர்லி 4 to 5% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஜாப்பனீஸ் நிக்கி வந்து 0.47% டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.5% ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஓப்பனிங்கே வந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது 24,000 ஓப்பன் ஆச்சு.
லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 24,170 சம்திங். இன்னைக்கு ஓப்பன் ஆனது 24,000 ஓப்பன் ஆகிட்டு 23,850 வந்துட்டு அகைன் 24,000 வந்துட்டு மறுபடியும் வந்து சப்போர்ட் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது 23,800 வந்து, அதாவது இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 1,312 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 1.7%. 76,015 செட்டில் இருக்குது. நிஃப்டி 1.49% டவுனில் க்ளோஸ் ஆகுது 23,815 வந்து செட்டில் ஆகுது. அதாவது 360 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த லாஸ்ட் 3 செஷனில் மட்டும் நம்ம நிஃப்டி நியர்லி 2.5% டவுனில் போயிருக்குது. லாஸ்ட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அண்ட் டுடே இந்த 3 செஷனில் நியர்லி 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகுது நம்ம நிஃப்டி. ஓகேங்களா. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் 1% to 1.5% டவுனில் க்ளோஸ் ஆகுது. எல்லா மேஜர் செக்டார் எல்லாமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா செக்டார், இது ரெண்டு தான் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். எஸ்டர்டே நம்ம பிரைம் மினிஸ்டர் ஐ திங்க் தெலுங்கானா ஸ்டேட்லையும் நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், இந்த ஒரு வருஷத்துக்கு கோல்டு வந்து பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எதனால் வந்து அவர் அப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு நம்ம பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ வந்து கோல்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2023 $35 பில்லியன் நாம் வந்து கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். 2024 ஃபினான்ஷியலில் $45.5 பில்லியன் நம்ம வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். 2025 58 பில்லியன் நாம் வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபினான்ஸ் இயரில் வந்து இதுவரையும் 24% அதிகமாக, அதாவது $72 பில்லியன் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோல்டு வந்து நாம் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில்வர் லாஸ்ட் ஃபினான்ஸ் இயரில் கிட்டத்தட்ட $12 பில்லியன் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டையுமே சேர்த்து இந்த லாஸ்ட் ஃபினான்ஸ் இயரில் நம்ம கிட்டத்தட்ட $85 பில்லியன் நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து $84 பில்லியன் அப்படிங்கும்போது பாகிஸ்தானுடைய டோட்டல் ஜிடிபியை விட அதிகம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து குறைச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து குறையும், அது நம்ம ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. பட் இந்த நியூஸுக்காக கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபால் வந்துருக்குது. அதாவது டைட்டன் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி வந்து நியர்லி 5% ஹையில் போச்சு. ஆனால் நீங்கள் வந்து 5% டவுன் ஆகிடுச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 7 to 8%, அது ஏற்கனவே நாரி போயிருக்குது. அது இன்னமும் வந்து வச்சு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோல்டு ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் இருக்கிற எல்லா கம்பெனி ஸ்டாக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால். ஓகேங்களா. ரைட், நான் சம் ரீசன் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்ன ரீசனுக்காக மார்க்கெட் இறங்கிருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் பிரைஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது யூஎஸ் ஈரானுடைய ப்ரொபோசல் வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரூட் பிரைஸ் நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆச்சு. $106 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் கியூஸ், அதாவது குளோபல் கியூஸ் நியூஸ் எதுவுமே வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. ஏசியன் மார்க்கெட்டும், அதாவது ஜாப்பனீஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து 1% டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருப்பி. இன்னைக்கு ருப்பி வந்து நியர்லி 94.9 வந்துருச்சு. ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 95.48 நினைக்கிறேன் ஆல் டைம் லோ. அகைன் இப்போ வந்து 95 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ருப்பி வந்து வீக் ஆகிருக்குது. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு கூட வந்து கிட்டத்தட்ட எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்கன்னா 8,437 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு மண்டே வெரி ஃபர்ஸ்ட் டே. டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5,939 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமிக்கு ஏதாவது ஆபத்து வருதா, அதாவது யூஎஸ்ல வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்ன்ட்டு எல்லாம் எது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருமா அப்படின்ட்டு ஒரு பயம். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரே வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண வேணாம், எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுங்க, பெட்ரோல் டீசல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறுங்க அப்படின்ட்டு நாட்டு மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாரு அப்படின்னா, இது வந்து இந்தியன் எக்கனாமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு மக்கள் மனதில் ஒரு ஒரு சந்தேகத்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ரீசன். ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட், இந்தியாவுடைய
வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு நியர்லி 12% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதாவது 19க்கு வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான ரீசன்ஸ். ஓகேங்களா? ரைட், இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதாவது கோல்டு, அதுக்கடுத்து வந்து நம்ம இந்தியாவுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன ஆச்சு, க்ரூடுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், கோல்டுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இதனால இந்தியன் எக்கனாமிக் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீக்கே கூட நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் மார்க்கெட் இப்போ வந்து 50 பாயிண்ட்ஸ் டவுனுக்கு வந்துருச்சு. யூரோப் மார்க்கெட் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட், ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னு சொல்கிறது, ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம எஃப்ஐஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி வாங்கின காசுக்கு மேலே போகிறாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரொப்போஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க மார்க்கெட் ரியாக்ட் ஆகல, ஆனால் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடுது. இப்போ வந்து சப்போர்ட்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருது. 23,800 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருது. ஒருவேளை 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,550 வந்து 500. ஓகேங்களா? ஸோ 250 to 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த லெவலில் வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,200 வரையும் போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. நிஃப்டி லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் கால் சைடு தான் வந்து ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹையாக இருக்குது. அதாவது 24,000 காலில் 24,000 காலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நாளைக்கு அதாவது 12th May 24,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பேர்ஸ் வந்து அதிகமாக வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன், 23,800 ஜோன். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,550. ஓகேங்களா? 23,550ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. 23,550க்கு கீழேயோ இல்லை 500க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 23,150ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஓவராலாக சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 23,550ங்கிறது ஒரு பொசிஷனல் சப்போர்ட்டு. இமீடியட் சப்போர்ட் அப்படின்னா 23,650 வரையும் வரணும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 24,150 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.